ராஜாலி கியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். நேத்து ஒரு காணொளி பார்த்திருந்தோம், பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, டிவிகேல இருந்து நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தொண்டர்கள் அடிச்சு அவங்களை துன்புறுத்துறாவும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். என்ன வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த பழைய போட்டோஸ், பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த சேகர் பாபுக்கு அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. நான் பாக்குறேன், வாவ், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம் மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரு. பொங்கல் பரிசு தொகை அதெல்லாம் போட்டிருந்தாங்களா, இந்த 3000 ரூபாய் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அது கூட நான் கோடைக்கால சிறப்பு தொகையா உங்களுக்கு 2000 ரூபாய் சேர்த்து போடுறேன். இதை நான் எப்படி காப்பாத்தி, மத்திய அரசு கிட்ட இருந்து காப்பாத்தி, மற்ற விஷயங்கள்ல இருந்து காப்பாத்தி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஆட்சியை விட்டு போறேன், இல்ல இந்த ஆட்சி முடிய போகுது, எப்படியாவது மக்கள் கிட்ட அது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரே விஷயத்தால அவர் இதை கொண்டு வந்திருக்காராம். கடும் வெயில்ல வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்துல இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால உணர முடியுது. நம்புற மாதிரியா இருக்கு, நம்பிதான் ஆகணும், நமக்கு வேற வழி இல்ல. சோ வேற என்ன விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கோடை காலத்துக்காக நான் இதை உங்களுக்காக கொடுக்குறேன், இதை நீங்க பார்த்து பத்திரமா செலவு பண்ணும் இல்லத்தரசிகளா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாவும் கோடை காலம் இருந்துச்சு, இத்தனை வருஷமாவும் நாங்க சம்மர்ல எல்லாம் இருந்தோம், தெரியுமா தெரியாதா? இந்த 4 ஆண்டு ஆட்சியில எப்போ சம்மர் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த முடிய போகும்போது தான் ஐயாவுக்கு சம்மர்லாம் தெரியுது, இல்லத்தரசிகள்லாம் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த வார்த்தை திமுகவுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். என்ன வார்த்தை அப்படின்னா, தகுதியான தாய்மார்கள், தகுதியான இல்லத்தரசிகள் அப்படின்ற வார்த்தை. இப்போ அந்த வரிசையில 1,31,00,000 குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு 5000 ரூபாய் இன்னைக்கு காலைல அக்கௌண்ட்ல விழுந்திருக்கும். ரொம்ப ஒரு புன்முறுவலோட சொல்லியிருப்பாரு ஐயா. 5000 ரூபாய் உங்க குடும்பத்துக்கு வந்திருக்கு, நீங்க அதை பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ், கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. நீங்க பார்த்து செலவு பண்ணுங்க. எப்பயுமே எனக்கு ட்விட்டர்ல ஒரு விஷயம் பாக்குறேன் அப்படின்னா, அதுல இந்த கமெண்ட் அந்த விஷயங்கள்லாம் படிப்பேன். சோ மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும். நம்ம மக்கள் இன்னமும் புரிஞ்சுட்டு தான் இருக்காங்களா, இல்ல புரியாம தான் இருக்காங்களா அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இது மக்களுடைய மனப்பான்மை. என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இல்ல அந்த எம்எல்ஏ எல்லாம் இருப்பார்ல, அந்த ஊர்ல எம்எல்ஏ ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்தா கூட இவன் தாண்டா நமக்கான ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் பின்தொடர்ந்து போயிடுவாங்க. இதே தப்ப இந்த விஷயத்துலயும் மக்கள் பண்ணாங்களா அப்படின்னு நான் போயிட்டு பார்த்தேன். ஸோ ட்விட்டர்ல நிறைய பேர் அதை ரீகட் பண்ணி போட்டிருந்தாங்க, அவங்களுடைய சேனல்லே போட்டிருந்தாங்க. போய் பார்க்கும்பொழுது மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை. மற்றும் விவசாயிகளை பத்தி பேசவே கிடையாது. சாப்பாடு நம்ம அப்படிதான் சாப்பிடுறோம். விவசாயி இன்னமும் நிறைய விஷயத்துக்காக ஏங்கிட்டு தான் இருக்கான், இறந்துட்டு தான் இருக்கான், நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி ஸ்டாலின் ஐயா எங்கேயுமே பேசல. மற்றும் இது சொல்லியிருக்காங்க, இது இல்லாம நீங்க என்ன காசு கொடுத்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும், நீங்க 10,000 ரூபாயே நீங்க அக்கௌண்ட்ல போட்டாலும் நாங்க ஒரு நிலைப்பாட்டுல இருக்கோம், எங்களுக்கு இந்த ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நாங்க ஒரு ஆட்சி வச்சிருக்கோம், இல்ல எங்களுக்கு புதுசா நாங்க ஒரு ஆட்சியை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம மக்களா நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த மக்கள்லாம் யாரு அப்படின்னா, அந்த அட் லாஸ்ட் ஆஃப் த டைம் வரும்ல, தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள்ல சில பல வேலைகள்லாம் ஆளும் கட்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த வேலை தான் இந்த 5000 ரூபாய். ஏன்னா இந்த 5000 ரூபாய அவங்க கோடை காலத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, இந்த 4 வருஷத்துல 4 தடவை கோடை காலம் வந்துச்சு, இன்னும் ஒரு தடவை கூட கொடுக்கல. சோ இந்த கடைசியில கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனப்பான்மை என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி கைஸ், இவங்க நல்லபடியா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாசம் நிறுத்தி வச்சா நீங்க எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்க வீட்டுல ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். சோ இதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, நான் 2000 ரூபாய் ஏத்தி கொடுப்பேன் அப்படின்னும் பொழுது திமுக காரன் பாக்குறேன், 2000 ரூபாய் ஏத்து குடிப்பியா, நான் 1000 ரூபாய் தானே சொன்னேன். இன்னொரு பக்கம் தாலிக்கு தங்கம் மற்றும் புடவை நெசவாளர்கள்ன்ற வார்த்தையெல்லாம் கேட்டே பல நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும்.
புடவை நெசவாளர்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிட்டு போறாங்க. இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு புடவை வாங்குறோம் அப்படின்னா எங்க வாங்குறோம்? சும்மா டிசைனர் சாரி பாக்குறோமா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடும். ஆனா தாலிக்கு தங்கம், புடவை நெசவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல தொழில் கொடுக்கணும், அவங்களுக்கும் வந்து தொழில் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் பேசியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஆளும் கட்சி அவர்கள் பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாரு அப்படின்னா, இவர் என்ன இவ்வளவு பேசுறாரு, அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூவணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரால என்னதான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் எக்ஸ்ட்ரா கூவினாலும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வராது. அதனால இந்த நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக இந்த 5,000 ரூபாய வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு மக்கள் மேல. இதுக்கப்புறமும் மக்கள் வந்துட்டு அத வந்து கொஞ்சம் யோசிச்சு என்னன்னு பண்ணணும். சோ ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இத எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பர்சனலா இந்த 5,000 ரூபாய் குடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொகை ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த தொகைக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் எலக்ட்ரிசிட்டி பில்லுன்றது, "யோவ்! இது எனக்கு மட்டும் தானா? இல்ல என் மொத்த தெருவுக்கே இந்த எலக்ட்ரிசிட்டியாயா?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள கை வைக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது இல்லாம வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நான் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வந்து நான் வந்து குடுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. கட்டணமில்லா பேருந்து அப்படின்னா திமுகவுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, கட்டணமில்லா அப்படின்ற வார்த்தைய திமுக எந்த இடத்துல பயன்படுத்தியும் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வாயில வருவது எல்லாமே என்ன என்றால், ஓசில போவது, இலவச பேருந்து. இலவச பேருந்து கூட சரி போங்க மன்னிச்சு விட்டுறோம். அது என்ன ஏன் ஓசில போறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அவங்க கட்சி தொண்டர்கள் ஆகட்டும், இல்ல எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து ரொம்ப சரளமா பயன்படுத்துவாங்க. ஏன் நம்ம வந்துட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சரே வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள் தான். சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்மள பேசிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆட்சி காலம் அப்படின்றதோ இல்ல இந்த 2026 தேர்தல் வரக்கூடிய ஒரு சமயங்கள்ல எல்லா கட்சியும் சொல்ற ஒரு விஷயம் தான். நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தான் யோசிக்கணும். எந்த காலகட்டங்கள்ல யார் இருக்கும்போது இந்த ஆட்சி நல்லா இருந்துச்சு, இல்ல இவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சா, இல்ல புதுசா யாருக்கா வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கலாமா, வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்றத மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படின்றத ரொம்பவே தாழ்மையா கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது வந்து உங்களோட முடிய போறது கிடையாது. உங்க வீட்டோட முடிய போறது கிடையாது. இது வந்து உங்க வீடு இல்லாம உங்களுடைய குழந்தைங்க, உங்க குழந்தைங்க இல்லாம அடுத்த விஷயங்கள், அவங்களுடைய கல்வி, கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் வந்து இதுல உள்ளடங்கி இருக்கு. சோ சிந்திச்சு வாக்களிங்க அப்படின்றத ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமும் நான் சிந்திச்சு வாக்களிக்க மாட்டேன், 5,000 ரூபாய் தான் வாக்களிப்பேன் அப்படின்னா என்னால காப்பாத்த முடியாதுப்பா. என்னால காப்பாத்தவே முடியாது. அண்டர் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். பொறுத்திருந்து பார்ப்போம்.